காலில் கருப்பாக வட்டமாக படை மாதிரி வந்து பெருசாகிட்டே போகும். அதில் சின்ன சின்ன குப்பளை மாதிரி இருக்கும். அதுலேருந்து நச்சு தண்ணி வந்து வடிஞ்சிட்டே இருக்கும். அவங்களுக்கு அந்த காலை பார்த்தீங்கன்னாவே அந்த ஆங்கிள் ஃபுல்லாக அது இருக்குது. அது கீழே உள்ள பகுதி எல்லாமே ஸ்கின்னே வந்து கொஞ்சம் ரொம்ப டார்க்காக வந்து மாறி இருக்கும். ஏன் அப்படின்னாக்க சிலருக்கு ஒரு கால்களில் மட்டும் இருக்கும், சிலருக்கு வந்து கணுக்கால்களுக்கு வந்து மேலே இருக்கும். இது யாருக்கு வந்து ரொம்ப காமனாக இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னாக்க புங்கன் விதை, அதை புங்க மரத்தோட விதையிலேருந்து இப்போ அது வந்து தைலம், அது வந்து ஹெல்த் கேஃபே நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் சிஎம் சதீஷ்குமார், சித்த மருத்துவர். நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க கரப்பான், எக்ஸிமான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த கரப்பானை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். கரப்பான் அப்படின்றது என்ன அப்படின்னாக்க, நீங்கள் நிறைய பேருக்கு பார்த்துருப்பீங்க, காலில் கருப்பாக வட்டமாக படை மாதிரி வந்து பெருசாகிட்டே போகும். அதில் சின்ன சின்ன குப்பளை மாதிரி இருக்கும். அதுலேருந்து நச்சு தண்ணி வந்து வடிஞ்சிட்டே இருக்கும். சிலருக்கு வந்து நச்சு தண்ணி இருக்காது, ட்ரையாக இருக்கும். ப்ளஸ் வந்து அந்த இடத்துல வந்து செதிலாக இருக்கும். எப்போதும் அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்கின் ப்ராப்ளத்தினால செதில்கள் வந்து உருவாகுது அப்படின்னாக்க அந்த இடத்துல கண்டிப்பாக அரிப்பு இருக்கும். அதை வந்து சொரிஞ்சிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த காலை பார்த்திங்கனாவே அந்த ஆங்கிள் ஃபுல்லாக அது இருக்குது. அது கீழே உள்ள பகுதி எல்லாமே ஸ்கின்னே வந்து கொஞ்சம் ரொம்ப டார்க்காக வந்து மாறி இருக்கும். ஏன் அப்படின்னாக்க அவங்களுக்கு அந்த பகுதிகளில் ஒழுங்காக ரத்த ஓட்டம் வந்து சப்ளை இல்லைன்றது அர்த்தம். இப்போது சித்த மருத்துவத்தில் நாங்கள் சொல்லுவோம், அதாவது வந்து வாதம் அல்லாது மேனி கெடாது. வாதத்தன்மை வந்து அதிக ஸ்கின்னில் வந்து வாதத்தோட அந்த காற்றினோட தன்மை அதிகமல்லாது மேனியோட கெட்டு போகாது. அந்த வாதத்தினால், அதாவது வந்து அந்த வாதமானது அதிகமாகிறதுனால அவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னாக்க அந்த இடத்துல செல்களில் இரத்த குழாய் அடைப்புகள் மாதிரி வந்து நமக்கு உருவாகும். அப்படி உருவாகிறதுனால செல்லுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள், உணவுப் பொருட்கள் வந்து ஒழுங்காக சப்ளை இருக்காது, போதுமான அளவு சஃபிஷியண்ட்டாக இருக்காது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக அந்த பகுதிகளில் செல்கள் வந்து அது வேறு மாதிரி வந்து ட்ரிகர் ஆகிட்டே இருக்கும், நமக்கு வேறொரு இதாகும். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், அந்த இடத்துல பற்றாக்குறை வரும்போது செல் டெத்து வந்து நடக்கும். செல்கள் வந்து அந்த பகுதியில் சீக்கிரமாக வந்து இறக்க ஆரம்பிக்கும். அப்போ அந்த செல்கள் டெத்து நடக்கிறதுனால அவங்களுக்கு அந்த பகுதி ஃபுல்லாக வந்து என்னாகும், ஸ்கேல் மாதிரி வந்து ஃபார்ம் ஆகும். மேலே பார்த்திங்கன்னா வெள்ளையாக வந்து செதிலாக வந்து ஃபார்ம் ஆகும். அதெல்லாம் என்ன அப்படின்னாக்க டெத் செல்ஸ் தான். அந்த ரத்த ஓட்டமும் அதுக்கு தேவையான ஊட்டச்சத்தும் போய் செல்லாதனால ஆட்டோமேட்டிக்காக அந்த அந்த பகுதி என்னாகும், செல் டெத்து. அதுக்கு கீழே உள்ள பகுதிகளெலாம் வந்து என்னாகும், அப்படியே கொஞ்சம் கருப்பாக வந்து சொதன்னு இருக்கும். அந்த இது இருக்கும் அந்த பகுதிகளில் நச்சு தண்ணி. ஏன்னா செல் அந்த இடத்துல வந்து டெத்து ஆக போகுது அப்படின்னாக்கா அதுலேருந்து வந்து கொஞ்சம் நமக்கு சீரஸ் ஃப்ளூயிட் மாதிரி வந்து நமக்கு செக்ரிஷன்ஸ் இருக்கும். அதனால தான் அந்த ஸ்கின்களில் வந்து நமக்கு அப்படியே அந்த பாதிப்பு ஏற்பட்டு செல்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த கருப்பாக அந்த படை மாதிரி வந்து நமக்கு இருக்க பெருசாகிட்டே இருக்கும். சிலருக்கு இதை பார்த்துருப்பீங்க, 2 கால்களையும் இருக்கும். இது ஒரு காலில் மட்டும் இருக்காது, 2 கால்லையும் இருக்கும். எப்படி லெஃப்ட் சைடில் இருக்கோ அதே மாதிரி ரைட் சைட்லேயும் இருக்கும். சிலருக்கு ஒரு கால்களில் மட்டும் இருக்கும், சிலருக்கு வந்து கணுக்கால்களுக்கு வந்து மேலே இருக்கும். இது யாருக்கு வந்து ரொம்ப காமனாக இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னாக்க, யாரெல்லாம் அதிக நேரம் காலை தொங்க போட்டு உட்காந்துக்கிறாங்களோ, இல்லை வந்து அதிக நேரம் நின்று வேலை செய்கிறவங்களுக்கு இது வந்து ரொம்ப காமனாக வந்து நீங்கள் வரதை வந்து பார்க்கலாம். சரியா? ஏன் அப்படின்னாக்கா அதிக நேரம் அவங்க நிற்கிறாங்க இல்லையா, அப்படி அந்த நிற்கும்போது அந்த ஒவ்வொரு செல்லுலையும் இன்ட்ரா செல்லுலர் ப்ரெஷர்ன்றது வந்து மெயின்டைன் ஆகிட்ருக்கும். அந்த சூழ்நிலை அந்த அழுத்தத்தினால தான் செல்களில் நடக்கிற பரிமாற்றம், அதுக்கு தேவையான உணவுப் பொருட்கள், அந்த சர்க்குலேஷன் எல்லாமே கரெக்டாக நடந்துகிட்ருக்கு. இப்போ அதிக நேரம் நிற்கும்போது நமக்கு அந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸ் ஆனது என்ன பண்ணும் அப்படின்னாக்கா அந்த உள்ளே இருக்கிற நீர்களை வந்து அப்படியே இழுத்து பிடிச்சி வைக்கும். அதனால தான் வந்து கால் வந்து நமக்கு அதிக நேரம் நிற்கிறவங்களுக்கு சீக்கிரமாக வீக்கம் வந்துடும்.
அந்த காலை கீழே தொங்க போட்டு உட்காந்துக்கிறாங்க இல்லைங்களா, அதனால் அந்த வீக்கம் வருது. அப்படி அவங்க அதிக நேரம் நிற்கும்போது அந்த ஃப்ளூயிட் வந்து அதிக நேரம் கீழே ஸ்டேக்னண்ட்டை தேங்கி நிற்கும்போது அந்த இன்ட்ராசெல்லுலார் ப்ரெஷர் எல்லாமே ஆல்ட்ரு ஆகுது. இப்போ இது கூட இந்த காற்றும் சேர்ந்து இது பண்ணுறதுனால அந்த இரத்த ஓட்டம் தடைப்படுது. அப்போ அந்த தடைப்படுறதுனால அந்த இருக்கிற செல்களோட ஆட்டோமேட்டிக்காக அந்த மாற்றங்கள் வந்து டெத்து இது ஆகிறது, அந்த ஸ்கேல் ஃபார்ம் ஆகிறது, இதெல்லாம் நிகழ ஆரம்பிக்குது. இதனால தான் அந்த கரப்பான் வந்து இதாகுது. சில டைமில் வந்து அலர்ஜி கண்டிஷன்னாலையும் இது வரலாம். நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. சிலருக்கு ஏதாவது வந்து நச்சுத்தன்மை, அதாவது வந்து ரத்தத்தில் வந்து ஒவ்வாமை வந்து ஏற்படுறதுனாலையும் இந்த அலர்ஜிக்குனாலையும் எக்ஸிமா வரலாம். அதையும் நான் குறிப்பிட்றேன். சரிங்களா? ஸோ மெயினாக பொதுவாக என்ன பாருங்கள், நீங்கள் இந்த எக்ஸிமா இருக்கிறவங்க, இப்போ டிராஃபிக் போலீஸு இல்லை காலை கீழே தொங்க போட்டு உட்காந்துக்கிறவங்க, நின்றுட்டு கம்பெனிகளில் வந்து வேலை செய்கிறவங்க, இது பார்த்தீங்கன்னாக்க அவங்களுக்கு இந்த கால் பகுதிகளில் வந்து இருக்கிறத வந்து நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இதுக்கு சித்த மருத்துவத்தில் நாங்கள் என்ன பண்ணுவோம், இதை எப்படி பண்ணணும், எப்படி தீர்வு எடுக்கிறது, இந்த எக்ஸ்டர்னலாக வந்து நாம் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, இந்த அந்த ஸ்கேல்ஸு சொன்னேன் இல்லையா, இந்த டெத் செல்ஸு இதை கொஞ்சம் தேய்ச்சி வந்து அதை எடுத்துடணும். ஏன்னா நீங்கள் டெத் செல் மேலே என்ன தான் மருந்து போட்டிங்கனாலும் அது வந்து உள்ளே அப்சார்ப்ஷன் ஆகாது. சரிங்களா? ஸோ அந்த பகுதியை நல்லா க்ளீன் பண்ணி அந்த ஹைஜீனாக வந்து அந்த இடத்த மெயின்டைன் பண்ணணும். நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா அந்த சுற்றி இருக்கிற மசில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் வீக்கமாகவோ இல்லை ரிஜ்டாகவோ ஸ்டிஃப்னஸாகவோ தெரியும். அந்த பகுதி வரையும் இப்போ நமக்கு இந்த இடத்துல வந்து எக்ஸிமா இருக்குது அப்படின்னாக்க இந்த இடத்துல மட்டும் நம்ம கொஞ்சம் ஜென்டலாக இது பண்ணக்கூடாது. கொஞ்சம் அது மேலே பார்த்தீங்கன்னா அந்த கருப்பாக சுற்றி இருக்கும், அந்த பகுதிகள்லேயும் கொஞ்சம் ஜென்டலாக மசாஜுக்கு கொடுக்கணும். கொஞ்சம் அந்த ரத்த ஓட்டத்தை சீர்படுத்தணும். ஏன்னா ரத்த ஓட்டம் போன ஒரு செல்லுக்கு தேவையான உணவுப் பொருளை முழுசாக சப்ளை பண்ணால் தான் அது வந்து செல் டெத்து நடக்கிறது வந்து கண்ட்ரோல்ட் ஆகும். அப்போ தானே வந்து இதாகும். ஸோ ஜென்டலாக வந்து இது பண்ணணும். இதுக்கு சித்த மருத்துவத்தில் நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க, நாட்டு மருந்து கடைகளிலே கிடைக்கும். நீங்கள் புங்கன் தைலன்றதை கேட்டிங்கன்னா கிடைக்கும். புங்கன் விதை, அதை புங்க மரத்தோட விதையிலேருந்து இப்போ அது வந்து தைலம், அது வந்து எக்ஸிமா இந்த கரப்பான் போன்றவங்களுக்கு இந்த புண்களை ஆற்றுறதுக்கு சூப்பராக வந்து வேலை செய்யும். புங்கன் மரத்தோட தைலம், அது புங்கன் தைலம்ன்றது சித்த மருத்துவ இதிலே வந்து கிடைக்கும். சரிங்களா? அதை நீங்கள் பயன்படுத்தலாம். சரிங்களா? அதை வந்து ரெகுலராக எக்ஸ்டர்னலாக கொஞ்சம் ஜென்டலாக மசாஜ் கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு அந்த அலர்ஜி, அந்த செல் டெத்து நடக்கிறது, அதுலேருந்து நச்சுத்தண்ணி அடைகிறது, இதெல்லாமே ஒரு 10-15 நாள்லேயே உங்களுக்கு அந்த மாற்றத்தை வந்து கொடுக்கும். இது மட்டும் போதுமா அப்படின்னா பத்தாது. உள்ள அந்த நான் சொல்லியிருந்தேன் அலர்ஜினால கூட சரி, ரத்த சுத்தம் கெட்டு போகிறதுனால கூட நமக்கு அந்த ஒவ்வாமை இருக்கிறதுனால கூட வந்து நமக்கு அந்த மாதிரி வரலாம் அப்படின்னா. ஸோ ரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடிய உள்ள மருந்துகள் வந்து நம்ம கொடுப்போம் சித்த மருத்துவத்தில். அருகம்புல், வெள்ளருகு, இந்த மாதிரியான மருந்துகளை வந்து கொடுக்கலாம். வெள்ளருகு கரப்பானுக்கு சூப்பராக வேலை செய்யும். கரப்பான் ஆகட்டும், கடி சம்மந்தமாக, நமக்கு கடின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, இந்த ஸ்கின்னில் வந்து அங்கங்கே கருப்பாக சொறியாக வந்து இருக்கும், கடி, காணாக்கடி அப்படின்றத சொல்லுவாங்க கடின்னு. அதுக்கு வெள்ளருகு நச்சு ரத்தத்தில் ஏற்படுற ஒவ்வாமைகளுக்கு வெள்ளருகு சிறந்த மருந்து. அதாவது வந்து இந்த வெள்ளருகு பொடியை மட்டும், எருக்கு கிடையாது, வெள்ளருகு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், ஒரு சின்ன செடி மாதிரி இருக்கும். அதை மட்டும் தனியாக எடுத்து 1 ஸ்பூன் வந்து சாப்பிட்டு வந்தாவே இந்த கரப்பானுக்கும் கேட்கும். இந்த நச்சு அந்த தோல் நோய்களுக்கு வந்து வெள்ளருகு அற்புதமான மருந்து. இதை வந்து பல வருஷமாக நாங்கள் கொடுத்து அனுபவத்தில் தான் நம்ம சொல்கிறோம். சரிங்களா? அது நம்ம கொடுப்போம். சில டைமில் இன்ஃபெக்ஷன் இருக்கும் அந்த பகுதிகளில், அந்த கிருமி தொற்று வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா ஒரு இடத்துல வந்து நமக்கு ஊண்டாகுது, நச்சுத்தன்மை வருது அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல என்ன ஆயிரும், இன்ஃபெக்ஷன் வந்து உட்காந்துரும். அந்த இன்ஃபெக்ஷனுமே சில நேரம் வந்து நமக்கு அந்த புண்களை வந்து அந்த ஸ்கின் ப்ராப்ளத்தை வந்து இது பண்ண விடாது, ஆற விடாது. ஸோ அப்போ அந்த கிருமிகளை வந்து அழிக்கிறதுக்கு கந்தகச்சூர்ண மாத்திரை போன்ற உள்ள மருந்துகளை வந்து கொடுப்போம். இன்னும் சித்த மருத்துவத்தில் இந்த கரப்பானுக்கு நிறைய மருந்துகள் இருக்குது, கொடுத்தோம் அப்படின்னாக்க. ஆனால் நல்ல சித்த மருத்துவர், அனுபவம் வாய்ந்த சித்த மருத்துவரை பாருங்கள். ஏன் வந்து எல்லா வீடுலேயும் அனுபவம் வாய்ந்த சித்த மருத்துவரை பாருங்கள் அப்படின்றது ஒரு நல்ல மருத்துவரோட
இதை பாருங்கள் அப்படின்றத நம்ம சொல்கிறோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இப்போது நீங்கள் நிறைய பார்ப்பீங்க, இந்த யூடியூப்பில் நிறைய பேர் பேசுகிறத நீங்கள் பார்ப்பீங்க. இந்த செடி எடுத்துக்கோங்க, இந்த நோய்க்கு தீர்வு அப்படின்றத நிறைய நீங்கள் பார்ப்பீங்க. எல்லாருக்குமே வந்து இப்போ வல்லாரை எப்படி சாப்பிட்றதுன்றது உங்களுக்கும் தெரியும். வல்லாரை சாப்பிட்டா மூளைக்கு நல்லது, அருகம்புல் சாப்பிட்டா இதுக்கு நல்லது அப்படின்றது ஒரு 10 வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் அந்த மூலிகையை பற்றி ஓரளவு புரிதல் வந்துடும். ஆனால் அது மட்டுமே போதுமா? அது மட்டும் பத்தாது. ஏன் அப்படின்னாக்க ஒரு நல்ல மருத்துவன் அப்படின்னாக்க அவனுக்கு ஒரு நோயை பற்றி தெளிவான அறிவு இருக்கணும். சரியா? ஒரு நோயை பற்றி தெளிவான அறிவு இருந்தால் மட்டும்தான் இந்த நோய் இந்த காரணத்தினால வந்திருக்கு, இதுக்கு இந்த மருந்தை இப்படி கொடுக்கணும், சில டைமில் இந்த மருந்து இப்படி கொடுத்தா அவங்களுக்கு பாதிப்புகளை உண்டு பண்ணும், அதனால் இந்த மருந்தை கொடுக்கக்கூடாது, அவங்களுக்கு நோய்கள் வேறு நோய் இருக்கும், அந்த வேறு நோய் கூட இந்த நோய் வந்து அட்வான்ட்டாக அதான் சேர்ந்து வந்திருக்கலாம், ஸோ அந்த வேறு நோயும் நாம் குணப்படுத்தணும். இல்லை வேறு ஏதாவது இவங்களுக்கு வேறு ஏதாவது பிரச்சனை இருக்குது, இப்போ ரத்தத்தில் உப்பு லெவல் அதிகமாக இருக்கலாம், ஸோ ஆனால் நான் கொடுக்குற மருந்து உப்பு லெவலை வந்து தூக்கி விட்றதா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நோய்களை பற்றி புரிதல் இருக்கிறவன் தான் மருத்துவன். நீங்கள் உங்கள் இது யூடியூப்பில் எடுத்த உடனே இந்த மூலிகையை பார்த்து போடுங்க, இந்த மூலிகை இந்த நோய்க்கு சரியாகும் அப்படின்றத சொல்கிறவங்கலாம் மருத்துவர் கிடையாது. அதை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஒரு நோயை பார்த்து கணித்து இந்த நோயின்றதை டயக்னோசிஸ் பண்ண தெரியணும். அப்போ தான் இந்த நோய்க்கு இந்த மருந்துன்னு கரெக்டாக கொடுக்க முடியும். அதனால தான் நல்ல மருத்துவரை அணுகுங்கள் அப்படின்றது நம்ம தெளிவாக சொல்கிறதுக்கான காரணம். சரி, நம்ம மீண்டும் டாபிக்குள்ளார போகலாம். ஸோ இந்த மாதிரியான கரப்பான்களுக்கு சித்த வைத்தியத்தில் நம்ம கொடுக்கும்போது ஒரு 15 நாள்லேருந்து 1 மாதத்துக்குள்ளாரே உங்களுக்கு வந்து நல்ல மாற்றம் தெரியணும். ஸோ ஸ்கின் ப்ராப்ளத்துனாலும் சரி, ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு எக்ஸ்டர்னலாகவும் நம்ம கேர் பண்ணணும். ஏன்னா நான் சொன்னேன் அந்த இடத்துல கிருமி தொற்று ஈஸியாக வந்து அந்த புண்ணு மாதிரி இருக்கிறதுனால ஈஸியாக வந்துடும். ஸோ அப்போ எக்ஸ்டர்னலாகவும் ப்ராப்பராக நம்ம கேர் பண்ணணும், இன்டர்னலாகவும் நம்ம கேர் பண்ணணும், லைஃப் ஸ்டைல்லையும் மேனேஜ் பண்ணணும். ஏன் அப்படின்னா காலை கீழே தொகை போட்டு உட்காந்துக்கிறதுனால வந்து அதிக நேரம் நிற்கிறதுனால கூட சிலருக்கு வந்து வருது அப்படின்றத நான் சொன்னேன். அப்போது அந்த பகுதிகளில் ஜென்டலாக இப்போ நீங்கள் சார் எனக்கு போலீஸ்காரன்னா இருக்கேன், போலீஸ்கார் வந்து நான் நின்று தான் சார் ஆகணும், நான் டிராஃபிக்கில் நிற்கிறேன், இல்லை வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல நான் நிற்கிறேன், அப்போ எனக்கு வருது சார், அப்போ என்ன பண்ணும்? ஸோ உங்களோட டியூட்டி முடிஞ்சுட்டு போகும்போது கொஞ்சம் அந்த கால்களுக்கு கொஞ்சம் நல்லா ஜென்டலாக மசாஜ் பண்ணி விடுங்க. அந்த இடத்துல இருக்கிற ரத்த ஓட்டத்தை சீர்படுத்துங்க. அதாவது வந்து கொஞ்சம் லைட்டாக உப்பு வறுத்து ஒத்தலாது இல்லை ஏதோ ஒன்று கொஞ்சம் ஜென்டலாக மசாஜ் கொடுத்து அந்த ரத்த ஓட்டத்தை அந்த இடத்துல சரிப்படுத்துனீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வராது. வந்தாலும் சீக்கிரமாக போகும். ரத்த ஓட்டம் ஒரு இடத்துல சீராக இருந்துச்சுன்னா புண்ணாகட்டும் இல்லை இந்த மாதிரி ஸ்கின் பிரச்சனையாகட்டும் சீக்கிரமாக தீரும். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும் ஸ்கின் ப்ராப்ளம் நல்லா ஈஸியாக தீரும். இதே மாதிரி நிறைய சித்த மருத்துவ குறிப்புகளோட மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.